ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான பிளான் என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் டே. ஸோ எங்கள் ஆத்துக்காரரோட ஸ்டார் பர்த்டே. இவரோடது வந்து ஆகஸ்ட் 11th தான் இவரோட பர்த்டே. ஸோ ஸ்டார் பர்த்டே தான் நம்ம ஜென்ரலாக கொண்டாடுறது. பட் இந்த தடவை ரொம்ப கிராண்டா ஒன்றும் இல்லாட்டினா கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். ஸோ அதனால நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நரசிம்மர் கோவில்ல நேத்திக்கு இவர் போய் திருமஞ்சனத்துக்கு கட்டிட்டு வந்திருக்கார். ஸோ அதனால காத்தால கொஞ்ச நேரம் போய் எண்டில் போனோம் அப்படின்னாக்கா இந்த பால அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தீர்த்த சடாரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான். ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் இப்போ காலங்காத்தால மணி 7-7:15 தான் ஆறுது, கிளம்பியாச்சு. ஸோ நரசிம்மர் கோவில் போயிட்டு வந்துட்டு தான் ஆற்றுல வந்து தலிகை பண்ணணும். ஸோ இன்னைக்கு உண்டான பிளான் இவ்வளோதான் இருக்கு. ஸோ எங்கள் ஆத்துக்காரரோட ஸ்டார் பர்த்டேக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்கே உள்ள எல்லா பெரியவாளும் எப்பயுமே எனக்காக ஆசீர்வாதம் பண்ணுறேன், அதே மாதிரி இன்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பார்க்குறேன். ஸோ நான் இன்னைக்கு போட்டுருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு செமி சில்க் சாரீ தான் இது. அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேர்லாம் வச்சு ஒரு கணேஷா, அதுக்கு மேட்சிங்கா ஒரு இயரிங். எப்படியோ வளையல உள்ள தள்ளி இருக்கேன். நரசிம்மர் கோவில் மாமா பிடிச்சி திட்டுவார், வளையல் மட்டும் போடாம வந்துட்டா. இப்போ வலிக்க வலிக்க உயிர் போக போக இப்படியே எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு தடவி உள்ள போக வச்சுட்டேன். வளையல் இல்லைன்னா அவர்கிட்ட வாங்கி கட்டிக்க முடியாது. ஸோ அதனால வளையல் எப்படியோ போட்டுன்ட்டேன். ஸோ எங்க ஆத்துக்கார் போட்டுருக்கிறது ஒரு காதி குர்த்தா. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு மேக் ஓவர். எதுவுமே இது வந்து இன்னைக்காக அப்படி கட்டின்ற புதுசுலாம் இல்லை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு போகலாமே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு என்ன தலிகை என்னன்றதை பார்க்கலாம். முடிஞ்சா வெளியில கோவில்ல அந்த கோபுரத்தை உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன். பிகாஸ் எல்லா கோவில்கள்லையுமே கர்ப்ப கிரகம் எடுக்கிறதுக்கு விடுறது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து வாசல்ல உங்களுக்கு கோபுர தரிசனம் காமிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தலிகையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நரசிம்மர் கோவிலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் பெருமாளை இப்படியே சேவிச்சுக்கோங்க. இது காடு மல்லேஸ்வரர், இது நம்ம நரசிம்மர் கோவில். வீடியோஸ் அலவுடு இல்லை, நான் நெட்லேருந்து இமேஜ் எடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருப்பார் பெருமாள் அப்படின்னு பார்க்குறதுக்கோசரம். இது வந்து 10th கிராஸில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த எம்டிஆருக்கு ஆப்போசிட் சைடில் அங்கே வந்து சம்பிகை ரோடு டவுனில் வந்து எல்லாக்கா இந்த முல்பாகல் தோசை கடை இருக்கும். இது முல்பாகல் ஃபேமஸ் கல் தோசைன்னு சொல்லுவா. ஒரு தோசை தான் பண்ணுவா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடையில் 10th கிராஸ் டவுனில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் தோசை ஒரு வடை அப்படின்னு சொல்லி வாங்கிச்சோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, படுத்து தூங்கிட்டேன், கொஞ்சம் நேரம் முடியல. ஸோ அதனால் ஒரு சிம்பிள் தலிகை தான். என்னென்னா வெண்டைக்காயும் தொண்டைக்காய் வந்து அவரோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. ஸோ துவரம்பருப்பை வந்து அலம்பின்னு இருக்கேன். நேற்றுக்கு ஐ திங்க் இந்த ரசம் மெனு போட்டிருந்தேன் இல்லையா ஷார்ட்ஸில், அப்போ பருப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை இதுலேயும் பார்த்துடலாம். தட்டு உள்ளே போட்டாக்கா இது வந்து பொங்கி வழியாமல் இருக்குது அப்படின்னு 2 தடவை செக் பண்ணிட்டேன், வரலை. இன்றைக்கும் வராமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறமா புளியை நினச்சி வச்சுட்டு காயை கட் பண்ணிக்கலாம். புளியை நினச்சாச்சு, காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு இதை கட் பண்ணிட்டுலாம். வெண்டைக்காய் சாம்பார், தொண்டைக்காய் பொடி போட்ட காய் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஒன்றும் வழியலை, லேசான சிந்தல் தான் வந்திருந்தது. நான் வந்து அனதர் திங் யாரோ ஒருத்தர் சிம்லையும் வைக்கணும்னு சொன்னால், ரொம்ப தபான்னு எரிய விடாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்படி தான் சவுண்டு வருது. ஸோ நான் இப்போ பருப்பு ஆஃப் பண்ணிவிடுறேன்.
கோவிலுக்கு போனால் கோவில் வேலை மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆற்று தளிகை வேலை ஐ திங்க் காத்தாலேயே எழுந்து தளிகையும் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தோசை சாப்பிட்டதுனால கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன். முன்ன மாதிரி கொஞ்சம் படபடான்னு எல்லா வேலையும் பண்ணுறதுன்றது இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. சீக்கிரமாக பிக்கப் ஆகிடுச்சுன்னா நான் பழையபடி ஆகிடுவேன். பழையபடி ஆகிட்டனால நல்லாயிருக்கும், உடம்பு ஆக்டிவாக இருக்கும். சும்மா சோம்பேறியாட்ட உட்காடுறது ரொம்ப போர் அடிக்கிற வேலையாக இருக்குது. நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் இப்போ அந்த பருப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்ல வாசனையாக இருக்குது. ஜஸ்ட்டு பருப்பும் புளிஜலம் காய் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஆஃப் பண்ணிட்டா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்தாப்பில் தொண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வேறு ஒன்றுத்துக்கு பொடி அரைச்சது இருக்குது. அதை பொடியை போட்டு அப்படியே ஒரு காயை பண்ணிடலாம். நான் நேற்றுக்கு எக்ஸிபிஷனில் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரிசாவை வந்து அந்த புல்லில் பண்ணுற பவுல்னு நிறைய ஐட்டங்கள் காமிச்சல. இது வேறு ஒரு எக்ஸிபிஷனில் நான் அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசரம் வாங்கினது. 2 பீஸ் வாங்கினேன் இந்த மாதிரி. அதை ஆக்சுவலாக அதை நான் நினச்சினேன், நான் இதை காமிக்கவே மறந்துட்டோமே அப்படின்ட்டு 2 நாளாக அது வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கேன். பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஐ வில் பை சம் ஸ்டப்ஸ். ஏன்னா நிறையா பேர் வாங்க மாட்டான், அதுக்கோசரம். சாம்பார் ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணி விட்றேன். இப்போ பக்கத்தில் சாதத்தை வச்சுட்டு அப்புறமா தொண்டைக்காய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சாட்டர்டே வந்து உங்களுக்கு வராது. காரணம் என்னென்னா என்னால் எடிட்டிங் பண்ணி முடிக்க முடியாதுன்னு தோன்றுறது. ரொம்ப டைம் ஆகிடுது ஆல்ரெடி. ஸோ நான் வந்து இந்த வீடியோவை நான் 99% உங்களுக்கு சண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வேலைகள் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுத்து, ரொம்ப டிலே ஆகிடுத்து. நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து படுத்துன்ட்டேன். ஸோ இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு தொண்டைக்காய் காய் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஆவி பறக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுத்து. தொண்டைக்காவை பண்ணிட்டுலாம் கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தொண்டைக்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பொடியை அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பொடி கொஞ்சம் இருக்குது. அதையே அப்படியே கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கொப்பரை தேங்காயோ இல்லைன்னா தேங்காயோ மேலே போட்டுடலாம். இந்த நரசிம்மர் கோவில் நான் சர்ஜரிக்கோசரம் வேண்டினேன். நல்லபடியாக சர்ஜரி ஆகட்டும், திருமஞ்சனம் பண்ணுறேன் வந்து அப்படின்னு வேண்டின்னு இருந்தேன். சரி, எங்கள் ஆத்துக்காரரோட பர்த்டேவும் இருக்குது, கம்பைன் பண்ணிட்டுலாம் அப்படின்ட்டு போய் முடிச்சுடுவோம். போஸ்ட்போன் பண்ண அப்புறமா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சியாக போயிடும். நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு காரணம் வந்தால் தான் அதை உடனே பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இப்போ உடாப்படியாக போய் பண்ணின்னு வந்தாச்சு. அதை கடுகு பொரிஞ்சு பருப்பு செவக்கட்டும். இந்த பல்லு வலிக்கு போனபோது பல்லு வலி டாக்டர் வந்து உள்ளே கிராக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆன்டிபயோட்டிக் 3 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க பல்லை எடுக்கணும், இல்லைனா ரூட் கனால். நான் எப்பயும் இந்த ரூட் கனால் வேலைக்கெலாம் போகவே மாட்டேன். எடுத்து தள்ளி விடு, பல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், பல் செட்டு வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரூட் கனால் வேலைகளை என்ன ஆகிடுறது, திருப்பியும் கொஞ்சம் நாள் கழித்து சில வருடங்கள் கழித்து ரூட் கனால் ஃபெயிலியர்னு சொல்லி அது ஒரு வலி வந்து அதுக்கப்புறம் பிடுங்கி தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே பிடுங்கி தூக்கி போடு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸாக என்னன்னு தெரியல, வயிறு நம்மன்னு வலிச்சுட்டுருக்கு. பல்லு வலி
வயிறு வலி எல்லாமே சேர்ந்து மாத்திரை ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காரு. 3 நாள் சாப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு சாப்பாடு ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி நான் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ஓட்டிடுவேன். எங்கள் ஆத்துக்காருக்கு மட்டும்தான். அதனால் கம்மியாக தான் காய் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுடுவோம், சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். நல்லா வெந்துருத்து. இந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் போட வேண்டாம், ரொம்ப வேண்டாம். இதில் காரம் பெப்பர் எல்லாம் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போகிறோம். அதனால தான் தனியாக நான் மிளகா பொடியோ வத்த மிளகாயோ எதுவுமே போடலை. மைல்டாக இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ தட் இந்த காரப்பொடியோட அந்த அரைச்சி போட்ட பொடியோட வாசனை காய்க்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், மேலே போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கொப்பரை இல்லை, ஃப்ரெஷ் தேங்காவே தான். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரட்டிட்டு நல்ல வாசனையாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை. ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு தொண்டைக்காய் பொடி போட்டு தேங்காய் போட்ட காய் ரெடி ஆகிடுத்து. எங்கள் ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் தொண்டைக்காய், எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும். இன்றைக்கு உண்டான தலையை ஒப்பேத்தியாச்சு. எப்படியோ அவ்வளோதான் முடிஞ்சது. சுட சுட சாதம், வெண்டைக்காய் போட்டு சாம்பார், தொண்டைக்காய் போட்டு பொடி போட்டு தேங்காய் போட்ட காய், தயிர், வேணும்னா கோங்குரா சட்னி இருக்குது. ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you for watching. Bye bye all.